ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உறவில் 13வது அத்தியாயம் இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும். 19வது ஸ்லோகம். திரும்ப சொல்லுங்க. இதி க்ஷேத்ரம் ததா ஞானம் ஜ்ஞேயம் க்ஷோக்தம் சமாசதः மத்பக்தயே தத்விஜ்ஞாய மத்பாவாயோபபத்யதே. இது இவ்வாறு க்ஷேத்திரம் செயல்களின் களம், உடல், ததா கூட, ஞானம் அறிவு, ஞேயம் அறியப்படும் பொருள், ச மேலும், உத்தம் விவரிக்கப்பட்டுள்ளது, சமாசதः சுருக்கமாக, மத்பக்த எனது பக்தன், ஏதத் இவற்றையெல்லாம், விஜ்ஞாய புரிந்து கொண்ட பின், மத்பாவாய என் இயற்கையை, உபபத்தியத்தை அடைகின்றான். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். இவ்வாறாக செயல்களின் களம், உடல், க்ஷேத்திர அறிவு, ஞானம் அறியப்படும் பொருள், ஞேயம் ஆகியவை சுருக்கமாக என்னால் விவரிக்கப்பட்டன. எனது பக்தர்கள் மட்டுமே இவற்றை முழுமையாக புரிந்து கொண்டு எனது இயற்கையை அடைய முடியும். பொருளுரை. உடல், அறிவு, அறியப்படும் பொருள் ஆகியவற்றை பற்றி பகவான் சுருக்கமாக விவரித்துவிட்டார். இந்த அறிவு 3 விஷயங்களை பற்றியது. அறிபவன், அறியப்படக்கூடியது, அறிவதற்கான வழிமுறை. இம்மூன்றும் இணைந்து விஞ்ஞானத்தை பெறுவதற்கான அறிவியல், ஞானத்தை பெறுவதற்கான அறிவியல் என்று அறியப்படுகின்றது. பகவானின் களங்கமற்ற பக்தர்களால் பக்குவமான ஞானத்தினை நேரடியாக புரிந்து கொள்ள முடியும், மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இறுதி நிலையில் இம்மூன்றும் ஒன்றாகி விடுகின்றன என்று ஒருமைவாதிகள் கூறுகின்றனர். ஆனால் பக்தர்கள் இதனை ஏற்பதில்லை. ஞானத்தை வளர்ப்பது என்றால் ஒருவன் தன்னை கிருஷ்ண உணர்வில் புரிந்து கொள்வது என்று பொருள். தாம் ஜட உணர்வினால் வழிநடத்தப்படுகின்றோம். ஆனால் நமது உணர்வுகளும் அனைத்தையும் கிருஷ்ணரது செயல்களுக்கு மாற்றி கிருஷ்ணரே எல்லாம் என்பதை உணர்ந்த பின்னர் நாம் உண்மையான ஞானத்தை அடைகின்றோம். வேறு விதமாக கூறினால், ஞானம் என்பது பக்தி தொண்டை பக்குவமாக புரிந்து கொள்வதின் ஆரம்ப நிலையே அன்றி வேறு ஒன்றுமல்ல. 15ஆம் அத்தியாயத்தில் இது மிகவும் தெளிவாக விளக்கப்படும். தற்போது சுருக்கமாக பார்த்தால், மகாபூதானி என்று தொடங்கி சேத்தனா திருதி என்று முடியும் 6வது மற்றும் 7வது ஸ்லோகங்கள் பௌதிக மூலக்கூறுகளையும் வாழ்வின் அறிகுறிகள் சில தோற்றத்தை பற்றியும் ஆராய்ந்தன என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இவை இணைந்து உடலை அல்லது செயல்களின் களத்தை உருவாக்குகின்றன. ஸ்லோகங்கள் 8 முதல் 12 வரை அமானித்துவம் முதல் தத்துவ ஞானார்த்த தர்சனம் வரை களத்தை அறியும் 2 வித நபர்களான ஆத்மா பரமாத்மாவினை புரிந்து கொள்வதற்கான ஞானத்தின் வழிமுறை விவரிக்கப்பட்டது. பின்னர் ஸ்லோகங்கள் 13 முதல் 18 வரை அனாதி மத்பரம் என்பது முதல் ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம் வரை ஆத்மாவையும் பரமாத்மாவையும் முழுமுதற் கடவுளையும் விளக்குகின்றன. இவ்வாறாக 3 விஷயங்கள் இதுவரை விளக்கப்பட்டுள்ளன. செயல்களின் களம், உடல், புரிந்து கொள்வதற்கான வழிமுறை மற்றும் ஆத்மாவும் பரமாத்மாவும் களங்கமற்ற பக்தர்கள் மட்டுமே இந்த 3 விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்று இங்கு குறிப்பாக விளக்கப்பட்டுள்ளது. எனவே
பகவத்கீதை தனது முழுமையான பலனை பக்தர்களுக்கு கொடுக்கும். அவர்களால் மட்டுமே உன்னத இலக்கான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் இயற்கையை அடைய முடியும். வேறு விதமாக கூறினால், பக்தர்கள் மட்டுமே பகவத்கீதையை புரிந்து கொண்டு விரும்பும் பலனை அடைய முடியும். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி விகாஸ் சுவாமி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே. நமஸ்தே சாரஸ்வத தேவே गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. இவ்வாறாக செயல்களின் களம் உடல், க்ஷேத்திர, அறிவு, ஞானம், அறியப்படும் பொருள், ஞேயம் ஆகியவை சுருக்கமாக என்னால் விவரிக்கப்பட்டன. எனது பக்தர்கள் மட்டுமே இவற்றை முழுமையாக புரிந்து கொண்டு எனது இயற்கையை அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா. மீண்டும் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் இந்த சத்சங்க நிகழ்ச்சிக்கு. பகவத்கீதையிலிருந்து மற்றும் ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களின் ஏற்றத்தையும் பகவான் இந்த பகவத்கீதையில் விவரித்திருக்கக்கூடிய இந்த உன்னதமான ஞானத்தின் ஏற்றத்தையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். இதுவரைக்கும் இந்த அத்தியாயத்தில் 3 விஷயங்கள் விவரிக்கப்பட்டிருக்கு. உடல், க்ஷேத்திரம், அறியப்படும் பொருள், ஞேயம், ஞானம். இந்த 3 விஷயங்கள் விவரிக்கப்பட்டிருக்கு, சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்குங்கிறார். எப்படி இந்த உடல் கிடைக்கிறது? காரணம் குணசங்கஸ்ய சதசஸ் ஜன்ம யோனிஷு. இந்த ஜட இயற்கை குணங்களுக்கு ஏற்ப ஒரு ஜீவாத்மா இந்த இயற்கையினால ஒரு குறிப்பிட்ட வகையான உடலை பெறுகிறான். பிரகிருத்தே கிரியமானானி குணைக்கர்மானி சர்வசக. இந்த பிரகிருதி நம்ம எப்படி செயல்படுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உடலை கொடுக்கிறது. இந்த உடல் என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. ஒரு வாழ்க்கையிலிருந்து இன்னொரு வாழ்க்கைக்கு மாறும்போது ஒரு மாற்றம், இந்த வாழ்க்கையில் இருக்கும்போதே பல மாற்றங்கள். இப்போ நம்ம எல்லாருக்கும் 6 மாத குழந்தையாக இருந்த உடல் அப்படியே இருக்கா? இல்லை. இப்போ அந்த உடல் நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது, முற்றிலுமாக மாறி போயிடுச்சு. சரி, 6 வயது சிறுவனாக இருந்த உடல் இப்போ இருக்கா? யாருக்கும் இங்கே இல்லை. 20 வயது இளைஞனாக இருந்த உடல் இப்போ இல்லை. 40 வயதாகும்போது உடல் மாறி போயிடுது. 60 வயதாகும்போது இன்னும் மாறி போயிடுது. இப்படி சொல்லணுன்னா இன்னைக்கு நவீன விஞ்ஞானத்தின்படியே ஒவ்வொரு 7 வருடத்துக்கு ஒரு முறை உடலில் இருக்கக்கூடிய அனைத்து செல்களும் மாறி போயிடுதுன்றாங்க. செல்கள்லாம் ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி உடலில் இருக்கக்கூடிய அனைத்து செல்களும் நவீன விஞ்ஞானம் சொல்கிறது 7 வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா செல்களும் மாறி போயிடுதுன்றாங்க. அப்போது உடல் மாறிடுது முற்றிலுமாக. நாம் அதை வளர்றதுன்னு சொல்கிறோம், ஆனால் இது மாற்றம்தான். அப்போ இருந்த உடல் இப்போ இல்லை. இந்த உடல் வேறு மாதிரி இருக்குது. இப்போ இருக்கிற உடல் நாளைக்கு இருக்க போகிறது கிடையாது. அப்போது ஒவ்வொரு நாளும் இந்த உடல் மாறிக்கிட்டே இருக்குது. இதுதான் இந்த உடல். இந்த உடல் எப்படி கிடைக்கிறது? காரணம் குணசங்கஸ்ய. எந்த குணத்தோடு நம்ம சங்கம் கொள்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான உடல் கிடைக்கிறது. சத்துவ குணத்தில் இருக்கீங்கன்னா
சாத்விகமான உணவு உண்டு, சாத்விகமான வாழ்க்கை வாழ்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான உடல். ரஜகுணமான உணவை சாப்பிட்டு ரஜகுண வாழ்க்கை வாழ்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான உடல். தமகுண வாழ்க்கைன்னா அதுக்கேற்ற மாதிரியான உடல். இப்போ இதில் 90% சத்துவகுணம், 10%, 5% ரஜகுணம், 5% தமகுணம், அல்லது 15%, 85%, இப்படி இந்த சதவீதங்கள் மாறிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு மாற்றம் இருக்கோ அந்த ஒரு மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு உடல். குணம் என்னவோ 3 தானே ஒழிய, இன்னும் 3 பெருக்குனா 9 ஆகுது. 9 பெருக்குனீங்கன்னா 81 ஆகுது. இப்படி அதை பெருக்கிக்கிட்டே போகலாம். இப்படி பெருக்கிறதுனால வரக்கூடிய விளைவு தான் இந்த 84 லட்சம் வகையான உடல்கள். அப்படின்னா அவ்வளவு வேறுபட்ட வெறுப்புகள் ஜீவாத்மா கொண்டிருக்கிறதுனால அவன் கொண்டிருக்கக்கூடிய இந்த குணத்தின் சங்கத்தின் அதை அடிப்படையாக கொண்டு அவனுக்கு ஒவ்வொரு விதமான உடல் கொடுக்கப்படுறது. ஒருத்தன் பறக்கணும்னு ஆசைப்படுறான்னா பறக்கிறதுலேயே பலவிதமான பறக்கும் விஷயம் இருக்குது. இப்போ கழுகு மாதிரி பறவை எல்லாம் ரொம்ப உயரத்தில் பறக்கிறது. இப்போ மயில் மாதிரி ஒரு பறவை எடுத்துட்டிங்கன்னா அது பறக்கும், ஆனால் ரொம்ப உயரமாலாம் பறக்க முடியாது. கொஞ்சம் தூரம் தான் பறக்க முடியும். ரொம்ப தூரத்துக்கு பறக்க முடியாது. இப்போ சில பறவைகள்லாம் ஒரு கண்டத்திலேருந்து இன்னொரு கண்டத்துக்கு வர அளவுக்கு தொடர்ந்து அப்படியே பறந்துக்கிட்டே வர முடியுது. எப்படி வருதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி அப்போது இந்த ஜீவாத்மாவும் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்க அப்படின்னா தனிப்பட்ட ஆத்மாக்கள் அப்படின்றத கிருஷ்ணர் முதல்ல நிலைநாட்டுறார். அது உறுதியாகிறது. இப்போ அப்படி தனிப்பட்ட ஆத்மாக்களாக ஒவ்வொரும் இண்டிவிஜுவலாக அப்படின்றதுனால தானே நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரியான வித்தியாசமான வெறுப்புகள் இருக்குது, உணர்வுகள் இருக்குது இல்லையா, மாறுபட்டு இருக்குது இல்லையா. நம்ம எல்லாரும் மனிதர்கள் தான் அப்படின்னா கூட நம்ம எல்லாருக்குள்ளேயும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆசை இல்லை, எல்லாத்திற்கும் ஒரே மாதிரியான தோற்றம் இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரியான உணவு விரும்புறதில்லை, நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா நம்முடைய ஆசைகளையும் பூர்த்தி பண்ணும் வகையில் தான் இந்த இயற்கை என்ன பண்ணுறது, இந்த 84 லட்சம் வகையான சரீரங்களை கொடுக்கறது. இப்போ இந்த சரீரங்கள் பூமிராப்போ நலவாயு கமனோ புதிரேவச்ச அகங்கார இதி அம்மை. இந்த சரீரங்கள் என்பது என்ன, எதால் செய்யப்படுறது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் அப்படின்ற இந்த 8 வஸ்துக்கள். இது எல்லாமே என்ன, பின்னமே பிரகிருதி ராஷ்டிரதா. கிருஷ்ணன் சொல்கிறார், இதெல்லாம் என்னுடைய பெரிந்த சக்திகள், கிருஷ்ணருடைய சக்தி தான். இந்த பிரகிருதி அப்படின்றது கிருஷ்ணருடைய சக்தி. மயா தக்ஷேன பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம். இந்த பிரகிருதி என்னுடைய மேற்பார்வையில் இயங்கி கொண்டிருக்கு, என்னுடைய கட்டுப்பாட்டில் இயங்கிறது அப்படிங்கிறார். ஸோ அப்போது எல்லாத்துக்கும் மேலே கிருஷ்ணர் இருக்கிறார். கிருஷ்ணர் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்கிறார், அகம் ஆதிர்ஹி தேவானாம் மகர்ஷினாம் சர்வசகா. மகா ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் எல்லாத்துக்கும் நானே மூலம் அப்படிங்கிறார். இதை பிரம்ம சமிதியினுடைய ஆரம்பத்திலே ஒத்துக்கிறார். ஈஸ்வராஸ்
பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். எல்லா காரணங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் யாரு? கோவிந்தா. ஆதிர் கோவிந்தா, எல்லாத்துக்கும் ஆதி. இப்போ நமக்கு ஆதி அப்படின்னா நம்முடைய தாய் தந்தையர், அவங்களுக்கு மூலம் அவங்களுடைய தாய் தந்தையர், அவங்களுக்கு அவங்களுடைய தாய் தந்தையர், இப்படியே போனோன்னா கடைசியில் பிரம்மா கிட்ட தான் வந்து நிற்போம். எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் கடைசியில் பிரம்மா கிட்ட தான் வந்து நிற்கணும். ஏன்னா பிரம்மா தான் முதல் உயிர்வாளி. இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட உடனே விஷ்ணுவோட நாபியிலிருந்து ஒரு தாமரை வருது. அந்த தாமரை மேலே பிரம்மா அப்படியே படைக்கப்பட்ட உடனே அவர் சுற்றில பார்க்குறார், வெறும் இருட்டாக இருக்குது, யாரும் இல்லை. தப 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 அப்படின்னு இந்த வார்த்தைகள் மட்டும் அவர் காதில் விழுறது. அப்படின்னா தவம் பண்ணணும் அப்படின்னு ஒரு உபதேசம் அவருக்கு கிடைக்கிறது. ஒரு 10,000 வருஷத்துக்கு தவம் என்றார். அதுக்கப்புறம் தேனே பிரம்மா ஹிருதயா ஆதி கவையே, இந்த பிரம்ம ஞானத்தை பகவான் ஆதி கவையே, ஆதி கவன்னா ஆதி கவி பிரம்மா, பிரம்மாவுக்கு எப்படி கொடுக்குறார்? இதயத்திலிருந்து அந்த பிரம்ம ஞானத்தை கொடுக்குறார். தேனே பிரம்மா ஹிருதய ஆதி கவையே முகியந்தி யத் சூரையா. ஸோ இப்படி பிரம்மா முதல் உயிர்வாளி. அவர் என்ன சொல்கிறார்? ஈஸ்வரா பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். அப்போது வேறு யாராவது யார் முழுமுதற் கடவுள்னு சொல்கிறதுல அர்த்தம் இருக்கா? இப்போ வேறு யாராவது வந்து இல்லைங்க இவர் தான் முழுமுதற் கடவுள், அவர் தான் முழுமுதற் கடவுள், அல்லது நான் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதுக்கு மதிப்பு இருக்கா? ஏன்னா இப்போ முதல் உயிர்வாளி இந்த பிரபஞ்சத்திலேயே படைக்கப்பட்ட முதல் உயிர்வாளி அவர் தான். அவர் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு ஒத்துக்கிறார். அதுக்கப்புறம் வேற யாராவது வந்து இல்லை நான் தான் முழுமுதற் கடவுள், அல்ல இவர் தான் முழுமுதற் கடவுள், அவர் தான் முழுமுதற் கடவுள் பேசுறதில்ல, ஏதாவது அர்த்தம் இருக்கா? இல்லை. ஏன்னா மற்றவங்க எல்லாமே பிரம்மாவுக்கு அப்புறம் பிரம்மாவால் படைக்கப்பட்டவர்கள். பிரம்மாவால் படைக்கப்பட்ட பிரஜாபதிகளாலும் பிரம்மாவாலும் படைக்கப்பட்டவர்கள் தான் மற்ற எல்லாருமே. அப்போது அப்படி இருக்கும்போது இவங்க யாருமே முழுமுதற் கடவுளாக இருக்க முடியாது. அதனால தான் பிரபுபாதர் வந்து பிரம்மா சிவன் உட்பட கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா பிரம்மா சிவன் இவங்க 2 பேருக்கும் ஒரு மிக உயர்ந்த ஸ்தானம் இருக்குது. மற்ற 33 கோடி தேவர்கள் இருந்தால் கூட பிரம்மாவையும் சிவனையும் தேவர்களுடைய பட்டியலில் சேர்த்தாலும் கூட அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான இடம் இருக்குது. அதனால் இருக்கிறதுலே மிக உயர்ந்த நிலை அவங்களுடைய நிலை இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரை, இந்த பௌதிக படைப்பை பொறுத்தவரை. அதனால் இருக்கிறதுலே உயர்ந்தவர்களே ஒரு விஷயத்தை ஒத்துட்ருக்காங்க அப்படின்னா அப்போது மற்றவங்க அபிப்பிராயத்துக்கு அவசியமே இல்லைன்றது தான் இங்கே சொல்லப்படுறது. மற்றவங்க சொல்கிறத நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதனால் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், அவர் தான் எல்லாத்தையும் படைக்கிறார், எல்லாத்தையும் பராமரிக்கிறார் அப்படின்றதுல சாஸ்திரங்களில் எந்த குறையும் இல்லாமல் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரியர்களும் அதை ஒத்துட்ருக்காங்க.
தேவர்கள் உட்பட எல்லாரும் அதை ஏற்றுக்கிட்டும் செய்கிறாங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்கே இருந்துக்கிட்டு எந்த சாஸ்திரத்தையும் படிக்காமல், எந்த சாதுக்கள்கிட்ட இருந்தும் முறையாக சாஸ்திரத்தை கேட்காம, ஏதோ டிவிலையும் நியூஸ் பேப்பர்லேயும் அல்லது வாரப்பத்திரிகையிலையும் ஆன்மீகம்னு வர்ற அந்த ஒரு பற்றி ஏன்னா ஒரு மூலையில் ஒரு கட்டான் போட்டிருப்பாங்க, ஆன்மீக சிந்தனை அப்படின்னு. அதை படிச்சுட்டு நானும் ஆன்மீகவாதின்னு நினச்சிட்டு நமக்குள்ளே நம்ம தான் சண்டை போட்டுக்கிறோம், யார் முழுமுதற் கடவுள்னு. ஏன்னா எனக்கு இவரை பிடிக்கும், அதனால் இவர் தான் முழுமுதற் கடவுள். ஏன்னா நான் ரொம்ப முக்கியமானவன் இல்லையா? எனக்கு பிடிச்ச ஒருத்தர் எப்படி முழுமுதற் கடவுளாக இல்லாமல் இருக்க முடியும்? அதுதான் அவனுடைய எண்ணம். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தன்னை மையப்படுத்தி தான் ரொம்ப முக்கியமானவன் நினைக்கிறோம். இதுதான் பிரச்சனை. ஆனால் நமக்கு தெரியறதில்ல, நமக்கு இருக்கிற இந்த சரீரமே நம்ம விருப்பப்படி வந்தது கிடையாது. நம்ம முடிவு பண்ணோமா நமக்கு எந்த மாதிரியான சரீரம் வேணும்னு? இல்லை, அதுவே நம்ம கையில் இல்லை, அதுவே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. சரி வந்துடுச்சு, இப்போவாவது நம்மளால் இதை கட்டுப்படுத்த முடியறதா? இந்த சரீரம், இது என் உடல்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோமே, இந்த உடல் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா? நேற்று காலையில் கோயிலில் பிரசாதம் இட்லி பண்ணியிருந்தாங்க. இட்லி ஏதோ காரணத்தினால சரியாக மாவு புளிக்கலையோ என்னவோ தெரியலையா, அது கொஞ்சம் ஹார்டாக வந்துருச்சு. அது காலையில் கொஞ்சம் இட்லி கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சரி சாப்பிட்டாச்சு. அப்புறம் பார்த்தா மத்தியானம்லாம் சாப்பிடணும்னு எண்ணமே வரல, ஏன்னா அது அப்படியே உள்ள கல் மாதிரி நிற்குது. சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஏன்னா சாயங்காலம் வெளியில் ப்ரோக்ராமுக்கு போகணும். ராத்திரி இல்லைன்னா பசிக்கும், என்ன பண்ணுறது? ராத்திரியில் சாப்பிட்றதுக்கு ஒன்று இருக்காது. சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் சாப்பிடவும் முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலை. என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சாப்பிட்டாலும் பிரச்சனை, சாப்பிடலனாலும் பிரச்சனை. எதையோ ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். இப்போது சாப்பிடாமல் போயாச்சு, சரி இனிமேல் ப்ரோக்ராமுக்கு போகிறோம், அங்கே போய் பார்க்கலாம் அப்போ எப்படி இருக்குன்னு. ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஏதாவது முடிஞ்சால் சாப்பிட்லாம், இல்லைன்னா விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அந்த மாதிரி இப்போது நம்ம உடல் தானே அப்படின்னு சொல்லிட்டு தீரணமாயிடு அப்படின்னு நம்ம ஆர்டர் போட முடியுமா? ஏன் வயிற்றுலே கிடக்கிற? முடியல. சில சமயத்தில் நம்ம நினச்சதை விட சீக்கிரமாக ஜீரணம் ஆகிடுது, சீக்கிரமாக வெளியும் வருது, ப்ரெஷரை தாங்க முடியல. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய உடல் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட இது நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாது. இந்த புலன்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறவர் பகவான் ரிஷிகேஷா, புலன்களின் எஜமானர். ரிஷிகேஷ சேவனம் பக்தர் உச்சத்தை. அந்த ரிஷிகேஷருடைய சேவையில் நம்ம ஈடுபடுறது தான் மிக உத்தமமான பக்தி. அதுக்காக தான் நம்ம பகவானுக்கு பக்தி பண்ணணும், பகவானை புரிந்து கொள்ளணுன்றது. பகவானை புரிந்து கொள்ளணுன்னா தத்துவத்தக உள்ளது உள்ளபடி, சும்மா மேலோட்டமாக கிருஷ்ணரா தெரியுங்க, யாருங்க? விருந்தாவனத்தில் இருந்தார், மாடு மேய்ச்சிட்டு இருந்தார். கண்டிப்பாக கிருஷ்ணர் விருந்தாவனத்தில் இருந்தார், மாடு மேய்ச்சிட்டு இருந்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது, அது பொய்ன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவ்வளோதானா?
கிருஷ்ணர் அவ்வளோதானா அப்படின்னா இல்லை. ஜெயிலில் பிறந்தார், ஓகே, ஜெயிலில் பிறந்தார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவ்வளோதானா? கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கிறது அவ்வளோதானா தத்துவதா அப்படின்னா அவ்வளோதானா என்ன? இல்லை. எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? கிருஷ்ணர் யார் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறார்? இங்கே என்ன சொல்கிறார் கிருஷ்ணர்? பக்தனால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியுங்கிறார். இதுக்கு முன்னாடி 4வது அத்தியாயத்திலே கிருஷ்ணன் சொல்கிறார், அர்ஜுனன்ட்ட என்ன சொல்கிறார்? பக்தோசிமே சகாசேதி ரகசியம் ஹேதத் உத்தமம். நீ என்னுடைய பக்தனும் நண்பனும் என்பதனால இந்த உத்தமமான ரகசியமான அறிவை நான் உனக்கு கொடுக்குறேங்கிறார். ஏன்னா இப்போது கிருஷ்ணரை உபதேசிட்டு இருக்கிற இந்த ஞானம், இந்த பிரம்ம ஞானம், இது ஆன்மீகமான விஷயம். பொதுவாக ஆன்மீகம் அப்படின்னா ஒரு சாது, ஒரு சந்நியாசி, முற்றிலும் துறந்த ஒரு துறவி, இந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உபதேசம் பண்ணுறது ஏற்புடைய விஷயம் இல்லையா? ஆனால் அர்ஜுனன் ஒரு பிராமணன் கூட இல்லை, அவன் ஒரு சந்நியாசி இல்லை, துறவி இல்லை, பெரிய ரிஷி முனிவரோ அப்படியும் கிடையாது. ஒரு போர் வீரன், ஒரு க்ஷத்ரியன், குடும்பஸ்தன், கல்யாணமானவன். இவ்வளவு ரிஷி முனிவர்கள் இருக்காங்க, இத்தனை பிராமணர்கள் இருக்காங்க, இத்தனை துறவிகள் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் விட்டுட்டு இந்த பிரம்மஞானத்தை எனக்கு உபதேசிக்கிறீங்களே ஏன்? பக்தோசிமே சகாசேதி, நீ என்னுடைய பக்தனும் நண்பனும் ஆனதால. அப்போ பகவானை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்றதுக்கு என்ன தகுதி? அவருடைய பக்தராகணும். ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்துவதா. கிருஷ்ணர் அவருடைய தோற்றம், அவருடைய செயல்கள் திவ்யமானதுன்றத உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்தராக இருந்தால் மட்டும்தான். பக்தியாமாம் அபிஜானாதி, 18வது அத்தியாயத்தில் கடைசியில் பகவான் சொல்கிறார், பக்தியாமாம் அபிஜானாதி. நீ ஞான யோகம் பண்ணுனா, கர்ம யோகம் பண்ணுனா, தியான யோகம் பண்ணுனா என்னை தெரிஞ்சுக்கலாம். இல்லை, பக்தியாமாம் அபிஜானாதி, பக்தினால் மட்டும்தான் நீ என்னை தெரிஞ்சு கொள்ள முடியுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பக்தி பண்ணும்போது நம்மளுடைய ஸ்வரூபம் என்ன, பகவானுடைய நிலை என்ன, நமக்கும் அவருக்கும் இடையிலான அந்த உறவு என்னன்றது மிக தெளிவாக ஆயிடுது. குழப்பமே கிடையாது. நான் யார்? அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மன், நான் தான் பகவான் அப்படின்னா சொல்கிறாங்க பக்தர்கள். இல்லை, எஸ் அகம் பிரம்மாஸ்மி, பட் பிரம்மன் அப்படின்றது பகவானுடைய அம்சம், பரபிரம்மன் அல்ல. பிரம்மன் பரபிரம்மன் ரெண்டு இருக்குது. எஸ், நான் பிரம்மன் தான், ஆனால் பரபிரம்மன் ஒருத்தர் இருக்கிறார். இந்த பிரம்மன் எல்லாத்தையும் பராமரிக்கக்கூடிய ஒரு பரபிரம்மன் இருக்கிறார். நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம் ஏகோ பகுனா யோ விததாதிகாமான். ஸோ வித்தியாசம் இருக்குது. நம்ம கடவுள்னு சொல்கிறியா? ஓகே, கடவுள் தான், ஆனால் நீ ரொம்ப சின்ன கடவுள். அந்த பெரிய கடவுளுக்கு, அந்த பரம புருஷருக்கு சேவை பண்ணணுமா வேணாமான்றதை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு உனக்கு சுதந்திரம் இருக்கு. அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் நீ கடவுள். அதுக்கு மேலே உன்னால் வேற ஒன்றும் பண்ணிட முடியாது. அதுக்கு மேலே எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது பகவான் தான். உனக்கு என்ன மாதிரியான சரீரம் கிடைக்கணும், எங்கே பிறக்கணும், யாருக்கு மகனாக பிறக்கணும்,
எல்லாமே பகவான் அல்லது பகவானுடைய சக்தியான இந்த பிரகிருதி தான் அதை முடிவு பண்ணுது. அப்போ எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அவர் தான் பரம கட்டுப்பாட்டாளர். பகவான் அப்படின்னா முதல்ல எல்லாத்தையும் படைக்கக்கூடியவர், எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர், எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவரும் அவரே. இப்போ எல்லாத்தையும் படைச்சிட்டு வேறு யாருக்காவது விட்டுட்டு போயிடுவோமா? இப்போ ஒரு கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு பெரிய வீட்டை கட்டுறீங்க, வீட்டை கட்டிட்டு யாரோ இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆசைப்படுறவங்க இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா? இல்லை. நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்குறோம் அப்படின்னா நம்ம தான் அதை அனுபவிப்போம். அது இயற்கை. ஸோ பகவான் எல்லாத்தையும் படைக்கிறார். அஃப்கோர்ஸ் பகவானுக்கு இந்த உலகம் படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் அவர் இன்பம் காணணுன்றது அவசியமே கிடையாது. அதுக்கு அவருக்கு தேவையே இல்லை. இப்படி ஒரு உலகம் இருந்து இங்கெல்லாம் நம்ம படைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு அவருக்கு சேவை செஞ்சால் தான் அவர் ஆனந்தம் அடைவார் அப்படின்றது கிடையாது. அவர் ஆல்ரெடி ஆனந்தமாக இருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் 4/1 தான் சொல்லப்படுது. இந்த எல்லா பிரபஞ்சங்களையும் சேர்த்து, பௌதிக படைப்பு மொத்தத்தையும் சேர்த்து. அப்படின்னா இன்னும் 3/4 ஜீவாத்மாக்கள் வைகுண்டத்தில் பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ எவ்வளோ பேர் அங்கே இருப்பாங்கன்னு. ஸோ பகவானுக்கு இங்கே அவதாரம் பண்ணணும், லீலை புரியணும், நம்மளை எல்லாம் சேவையில் ஈடுபடுத்தி நம்ம சேவை பண்ணி நம்ம நைவேத்தியம் பண்ணி தான் அவர் சந்தோஷப்படணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆனாலும் பகவான் ரொம்ப ரொம்ப கருணை மிக்கவர். எல்லா உயிர்கள் மீதும் உண்மையான அன்பு வைத்திருக்கக்கூடியவர், உண்மையாக எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடியவர். சுகிருதம் சர்வபூதானாம், பகவத்கீதையிலே 5வது அத்தியாயத்து கடைசி ஸ்லோகத்தில் சொல்ல, சுகிருதம் சர்வபூதானாம். சர்வபூதானாம், சர்வ அப்படின்னா எல்லா, பூதானம்னா எல்லா உயிர்களுக்கும், மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும் இல்லை, யாதவ குலத்துக்கு. இவர் இந்து கடவுள், இந்தியர்கள் கடவுள், இந்தியர்களுக்கான கடவுள் அப்படிலாம் இல்லை. பகவான் அப்படின்னா அவர் ஜெகந்நாதர், அவர் ஜகத்துக்கே நாதர். அப்படின்னா ஜகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும், இருக்கிற எறும்பிலிருந்து யானை வரைக்கும் எல்லா உயிர்களுக்கும் அவர் தான் பகவான். எல்லாத்தையும் அவர் தான் பராமரிக்கிறார். ஸோ இந்த உண்மையை அறிந்து கொள்வது தான் பகவத்கீதை. அதுக்கு தான் பகவான் இந்த கீதா உபதேசம் பண்ணுறார். முதல்ல நம்ம யாருன்றதை நமக்கு விளக்குறார். ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூப நிலை என்ன, ரெண்டாவது பகவானுடைய நிலை என்னன்றது நிறைய இடத்துல விவரிக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பிரபுபாதர் சொல்கிறார், பொருள் உரையில் எடுத்த உடனே என்ன சொல்கிறார்? உடல், அறிவு, அறியப்படும் பொருள் ஆகியவற்றை பற்றி பகவான் சுருக்கமாக விவரித்து விட்டார். ஸோ இந்த பகவான் என்ற வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வியாசதேவர் எழுதும்போது கிருஷ்ண உவாச்ச, கிருஷ்ணர்னு சொல்லலை, கிருஷ்ணர் தானே பேசுகிறார். அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையில் நடக்கக்கூடிய உரையாடல் தானே பகவத்கீதை. அர்ஜுன பேசும்போது அர்ஜுன உவாச்சான்னு எழுதுறார். ஆனால் கிருஷ்ணர் பேசும்போது பகவான் உவாச்சான்னு எழுதுறார். ஸோ இந்த பகவான்ற வார்த்தையே பார்த்திங்க அப்படின்னா எப்படி கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் அப்படின்றத வரையறுக்கக்கூடிய ஒரு சிறந்த வரையறையாக இருக்குது. யார் இந்த வரையறையை கொடுக்குறாங்க? பராசர முனி. விஷ்ணு புராணத்தில் பராசர முனி வியாசதேவருக்கு தந்தை. ஒரே ஒரு ஸ்லோகத்தில்
இந்த பகவான்ற வார்த்தையை ரொம்ப அழகாக வரையறுத்து சொல்லிடுறார். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரிய யசஸ்ரீயாக ஞான வைராகிய சைவ ஷண்ணம் பக இதிங்கனா. இந்த ஸ்லோகத்தில் 6 விஷயங்களை சொல்கிறார். ஷட் ஐஸ்வர்ய பூர்ணம் அப்படின்னு, பூர்ணமாக 6 விதமான ஐஸ்வர்யங்களை கொண்டிருக்கக்கூடியவர் பகவான். பக அப்படின்னா ஐஸ்வர்யங்கள். என்ன ஐஸ்வர்யம்? செல்வம். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரிய, வீரம், பலம். யசஸ, புகழ். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரிய யசஸ ஸ்ரீயாக, ஸ்ரீ அழகு. ஸ்ரீயா ஞான வைராகிய, அறிவு மற்றும் துறவு. இந்த 6 ஐஸ்வர்யங்களையும் பூரணமாக கொண்டிருப்பவர், எப்போதும் நித்தியமாக கொண்டிருப்பவர். ஏதோ ஒன்றும் இல்லை, ஒருத்தர்கிட்ட பணம் இருக்கலாம். உலக பெரிய பணக்காரன், என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு ஒருத்தர் சொல்லிக்கலாம். ஆனால் மற்றதெல்லாம் இருக்கா? பணம் இருக்கிறவங்க எல்லாரும் புகழ் பெற்றவங்களாக இருக்கணுன்றது இல்லை, அழகானவங்களாக இருக்கணுன்றது இல்லை, அறிவாளியாக இருக்கணுன்றது இல்லை. இது எல்லாமே ஏதோ ஒரு நாளைக்கோ, ஒரு வாரத்துக்கோ, ஒரு வருஷத்துக்கோ அல்லது ஒரு வாழ்க்கைக்கோ இருந்திருக்கு மட்டும் போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் அவருக்கு இருக்காது. இப்போது ஒரு ஜனாதிபதி அல்லது ஒரு பிரதம மந்திரி, ஒரு அதிபர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அப்படின்னு ஒரு டைம் லிமிட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த நிலையில் இருந்து அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் வந்துடுவார். அப்படியா? இல்லை. இந்த 6 ஐஸ்வர்யங்களும் பூர்ணமாக நித்தியமாக கொண்டிருக்கிறார். ஷட ஐஸ்வர்ய பூர்ணம். பூர்ணம், பூர்ணம் அப்படின்னா குறைவில்லாமல் இருக்கக்கூடியது. இது யாருக்கு பொருந்தும்? வேற யாரையாவது குறிக்கிறதா? வேற யாருக்காவது இங்கே பொருந்துதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் பொருந்தலை. பிரம்மா தொடங்கி இருக்கக்கூடிய இந்த 84 லட்சம் வகையான ஜீவராசிகளில் வேறு யாருக்கும் அது பொருந்தலை. யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு இருக்கு இந்த 6 விதமான ஐஸ்வர்யங்களும் பூரணமான நிலையில்? யாரும் சொல்ல முடியாது. அப்போ இந்த பகவான் சொல்லிக்கிறவங்க எல்லாம் பிரபா சொல்வார், they are not gods, they are dogs. அவங்க கடவுள் இல்லை, அவங்க நாய்ங்க. சும்மா நான் கடவுள்னு நாய் மாதிரி குறைச்சிட்ருக்கலாம். அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா கடவுளாக யாருமே ஆக முடியாது. கடவுள்ன்ற ஸ்தானம் நித்தியமான ஸ்தானம், அது ஆல்ரெடி ஆக்குப்பைடு. அந்த இடத்த வேறு யாரும் பிடிக்க முடியாது. பிரபுபாதர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அமெரிக்காவில் ஒரு பேரளவிலான இந்த மாதிரி ஒரு யோகி வந்து யோகா சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி மக்கள்கிட்ட டாலராக பணம் வாங்கிட்டு இருந்தான், நிறையா சம்பாதிச்சுட்டு இருந்தான். அவன் விளம்பரப்படுத்தினது என்னென்னா, நீங்கள் வந்து யோகா கற்றுக்கோங்க, 6 மாதத்துலேயே நீங்கள் கடவுளாகிடலாம். அப்போது எந்த அளவுக்கு இந்த கடவுள்ன்ற வார்த்தையை ரொம்ப சீப்பாக, ரொம்ப மலிவாக மக்கள் புரிஞ்சிட்ருக்காங்கன்றதை பார்க்கலாம். அந்த அளவுக்கு மலிவான ஒரு விஷயம் கிடையாது கடவுள் அப்படின்றது. கடவுள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா கடவுளுக்கான
அந்த வரையறையை பூர்த்தி பண்ணக்கூடியவராக இருக்கணும், அந்த சக்தி உடையவராக இருக்கணும். பராச சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தை. பகவான் அப்படின்னா எண்ணிலடங்காத சக்திகளை கொண்டிருக்கிறார். அந்த சக்திகள் மூலமாக தான் எல்லாத்தையும் இங்கே செயல்படுத்திகிட்டு இருக்கிறார். உங்களால் அதை செய்ய முடியுமா? உங்கள் வயோதிகத்தை கட்டுப்படுத்த முடியுதா? உங்கள் வியாதியை கட்டுப்படுத்த முடியுதா? மரணத்தை தடுக்க முடியுதா? உங்களுக்கே நீங்கள் எதையும் பண்ணிக்க முடியல, அப்புறம் நீங்கள் எங்கே போய் மற்ற பிரஜைகள் எல்லாத்தையும் காப்பாற்றி பராமரித்து யோசிச்சு பாருங்கள். ஏதோ சில வித்தைகளை கற்றுட்டு வந்து, சில மேஜிக் கற்றுக்கிட்டு வந்து, கொஞ்சம் விபூதிக்கு தரேன், நான் தங்க செயின் தரேன், நான் அது தரேன், இது தரேன்ட்டு மக்களை ஏமாற்றலாம். அது மேஜிக் பண்ணுறவங்க கூட பண்ணுறாங்க. மேஜிக் பண்ணுறவங்களும் திடீர்னு இல்லாத ஒன்று கொண்டு காட்டுறாங்க இல்லை அவங்க முன்னாடி. அதுவும் இப்போல்லாம் நவீன காலத்தில் ரொம்ப மாடர்ன் மேஜிக் மேன்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக நம்ப முடியாத அளவுக்கு விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. அதுக்காக அவங்கள கடவுள்னு ஏற்றுக்க முடியுமா? நம்ம கடவுள்னால் இந்த மாதிரி வெறும் மேஜிக் காட்டிட்டு போடுறா? பகவத்கீதையில் பார்க்குற இந்த விஸ்வரூபம் 11வது அத்தியாயத்தில் பார்த்தோம். அதெல்லாம் மேஜிக் மாதிரி தெரியுதா? அல்லது கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்குனது மேஜிக்னு சொல்ல முடியுமா? பூத்தனாவை திருநாவர்த்தனை பதம் பண்ணது மேஜிக்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் உண்மையான நபர்களாக இருந்தாங்க. இந்திரதேவன் கோவர்தன லீலா முடிஞ்ச பிறகு வந்து பகவான் முன்னாடி மண்டிட்டு கதறி அலறார், மன்னிப்பு கேட்டுக்கிறார், இவ்வளோ பெரிய முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டேனேன்னு சொல்லி. இப்போ அது வெறும் மேஜிக்காக இருந்தால் எதுக்கு போய் இந்திரன் அதை செய்யணும்? தேவர்களுடைய ராஜா தேவேந்திரன் அப்படி வரணுன்றது அவசியமே கிடையாது. இப்படி கிருஷ்ணர் எல்லாவற்றிற்கும் மூலம் அவர் எல்லாவற்றையும் பராமரிக்கிறார், அவர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார், அல்டிமேட்டாக அவர் எல்லாத்தையும் அனுபவிக்கிறார். ரசோ வைஷா ரசாம்கி ஏவாயாம் லப்தானந்த பவதி. உபனிஷத்து என்ன சொல்லுது அப்படின்னா, கிருஷ்ணர் தான் உன்னத அனுபவிப்பாளர், அவர் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறார், எல்லா இன்பத்தின் இருப்பிடம் அவர் தான் அப்படின்ற உண்மையை யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க ஆனந்தம் அடைகிறாங்களாம். அதை தெரிஞ்சுக்கிறதுனாலே. இதுதான் கிருஷ்ணருடைய உன்னத நிலையை புரிந்து கொள்றதுனால ஒரு ஜீவாத்மா அடையக்கூடிய மிகச்சிறந்த பலன். இந்த பௌத்திக உலகத்தில் இப்போ நமக்கு இல்லாத ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு இருக்குது, அவங்க அனுபவிக்கிறாங்கன்னா இங்கே நமக்கு வயிறு எரியும். நமக்கு இல்லையே நமக்கு இல்லையே அப்படின்னு, இல்லையா? ஆனால் இங்கே உபநிஷத்தை என்ன சொல்லுது? கிருஷ்ணர் தான் உன்னத அனுபவிப்பாளர், ரசோ வைஷா, எல்லா இன்பத்தின் இருப்பிடம் அவர் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறார் அப்படின்னு யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ தெரிஞ்சுக்கிறவங்க ஆனந்தம் அடைகிறாங்க அப்படிங்கிறது. தெரிஞ்சவங்களுக்கும் அந்த ஆனந்தம் கிடைக்கிறது. அப்போ இது முற்றிலுமாக பௌதிக நிலையில் இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதுதான் கிருஷ்ணரை உள்ளபடி தெரிஞ்சுக்கிறது தத்துவதா. சும்மா கிருஷ்ணர் எனக்கும் தெரியும், கிருஷ்ணரே தெரியும். வீடு ஃபுல்லாக பாருங்கள் கிருஷ்ணா கிருஷ்ணா, எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணர் ஃபோட்டோ தாங்க. ஓகே சரி, கிருஷ்ணர் ஃபோட்டோ மாட்டுறது அதுதான் பக்தி அப்படின்னா அஃப்கோர்ஸ் அதுக்காக ஃபோட்டோ மாட்டக்கூடாதுன்னு சொல்லலை. பட் அதுதான் பக்தின்னு மக்கள் நினச்சிட்ருக்காங்க. அதுக்கு மேலே என்ன? அதுக்கு மேலே என்ன?
எல்லாரும் மாதிரி டிவி பார்க்குறது, எல்லாரும் மாதிரி சினிமா பேசுகிறது, எல்லாரும் மாதிரி அரசியல் பேசுகிறது, எல்லாரும் மாதிரி ஊரை சுற்றுறது, எல்லாத்தையும் சாப்பிட்றது, எல்லா பௌத்திக விஷயத்திலையும் ஈடுபட்டுட்டு நானும் கிருஷ்ண பக்தர், அது எப்படி முரண்பாடாக இருக்கு? எல்லா உலகாயுத செயல்களையும் செஞ்சுடுவேன், ஆனால் நான் கிருஷ்ண பக்தன்னு சொல்லிக்குவேன். இல்லையே. கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணருக்கு பிரியம் இல்லாத எந்த விஷயத்தில் ஈடுபட மாட்டான்னு இல்லை இங்கே நம்ம கேட்குறோம். அனுகூல்யஸ்ய சங்கல்ப பிரதிகூல்யஸ்ய வர்ஜனம். சரணாகதி அப்படின்னு வரும்போது முதல் 2 முக்கியமான விஷயமே, அனுகூலமான இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் பக்தன் ஏற்றுக்கொள்கிறான். கிரிக்கெட்னால எனக்கு பக்தி வளருமா? சச்சின் டெண்டுல்கர் எவ்வளோ ஸ்கோர் அடிச்சிருக்கிறார், எத்தனை விக்கெட் எடுத்திருக்கிறார், எத்தனை அவார்டு வாங்கியிருக்கிறார், இந்த புள்ளி விவரம்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் என்னோடய பக்தியில் நான் ஒரு படி மேலே ஏறுவேனா அப்படின்னா, சச்சின் டெண்டுல்கரை மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க அத்தனை வீரரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் 0 தான். அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு செலவழித்த அந்த நேரம் வீணடித்தது மட்டும்தான் மிச்சம். ஸ்ரமயேவகி கேவலம். அல்லது இந்த நடிகர் எனக்கு ரொம்ப பிரியமான நடிகர், இவர் இத்தனை படம் நடிச்சிருக்கிறார், இத்தனை படத்தில் இத்தனை ஹீரோயின் கூட நடிச்சிருக்கிறார், இத்தனை கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கிறார். இது மாதிரி நீங்கள் அது மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா பைத்தியக்காரத்தனமாக நிறைய புள்ளி விவரங்களை அப்படியே மனப்பாடமாக செஞ்சு வச்சுருப்பாங்க எல்லாம். நான் இவரோட தீவிர ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரயோஜனம்? அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்தா கலைவரம். கடைசியில் இவங்க யார் நினைச்சாலும் முக்தி கிடைக்காது, பகவானை நினைச்சாதான் முக்தி கிடைக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் கடைசியில் பகவானை நினைக்கிறது சாத்தியமே இல்லை. ஸோ அதனால் கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே கிருஷ்ணர் வேலை சொல்கிறார். கிருஷ்ணருடைய உபதேசங்களை உள்ளது உள்ளபடி கேட்கணும், கேட்டு அதை நம்ம வாழ்க்கையிலே பயிற்சி செய்ய தொடங்கணும். பக்தன் அப்படின்னா பகவானுக்கு பிரியமான விதத்தில் நடந்து கொள்கிறவன், அவன் தான் பக்தன். நான் பக்தன் சொல்லிக்கிறவன் பக்தன் கிடையாது. பகவானுடைய உண்மையான பக்தர்கள் யாரோ அவங்களுடைய திருவடிகளை பின்பற்றி அவங்களுடைய உபதேசங்களை படி தன்னுடைய வாழ்க்கையை யாரை மாற்றி அமைச்சிக்கிறாங்களோ அவங்க தான் பக்தர். அவங்களால தான் கிருஷ்ணரை தெரிஞ்சிக்க முடியும். அப்படி கிருஷ்ணரை தெரிஞ்சிக்கல அப்படின்னா அப்போ நம்ம வாழ்ந்த இந்த வாழ்க்கை வீண், இது அர்த்தம் இல்லாத வாழ்க்கை. ஸோ அந்த நோக்கத்துக்காக தான் கிருஷ்ணர் இங்கே இந்த கீதா உபதேசத்தை கொடுத்துட்ருக்கிறார். ஸோ தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களில் என்ன பேசுகிறாருன்றத அடுத்த வகுப்புகளில் நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.